இன்னைக்கு ஒரு வழியாக ஒரு ப்ளஸ் பண்ணலாம் நம்ம மேட்சுக்குள்ளே வந்துட்டோம். அப்பாடா, அந்த வீடியோவில் பாதி நான் விட்டு விட்டு தான் கைஸ் எடுத்திருப்பேன். ஏன்னா எனக்கு சரியாக இது கிடைக்க மாட்டேன்ருச்சு. அதனால தான் அப்படி பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே அண்ணன் செத்துருப்பேன். அப்புறம் பார்த்தா நம்ம டீம்மேட் பையன் இருந்திருப்பான். இந்த வீடியோ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அங்கே நம்ம தான் ஹீல் பண்ணியிருப்பேன், பாதி தான் எடிட் பண்ணியிருப்பேன். நான் உங்களுக்கு அடுத்து சாயந்தரம் லைவ் போடுவேன். அடுத்து சாயந்தரம் கன்ஃபார்ம் எடிட் பண்ணி போடுவேன். டீம்மேட் ஹீல் பண்ணிட்டான். இந்த வீடியோ நான் மொக்கையாக செத்துருப்பேன். சாயந்தரம் தான் தெரியும் என் பிளேயிங் என்னன்னு. சாயந்தரம் கன்ஃபார்ம் ஒரு வீடியோவாச்சும் போடாமல் நான் போக மாட்டேன். சரியா? மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நான் சத்தியமாக பெரிய பெரிய வீடியோலாம் போடுவேன். எனக்கு இந்த மாதிரி வீடியோ பண்ண ரொம்ப நாள் ஆசை கைஸ். அதான் சொல்கிறேன், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் லூட் அது இதுன்னு அடிச்சுட்டு இருப்பேன், எவனாச்சும் வரனான்னு பார்ப்பேன். ஆனால் இப்போல்லாம் நான் யூடியூப்பில் வீடியோ எடிட் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு என்னென்னா ஸ்ட்ரக் ஆகுது கைஸ். அடிக்கடி ஸ்ட்ரக் ஆகுது. அதனால தான் என்னால் எடிட் பண்ண முடியல. எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் லைக்கை மட்டும் தட்டி விட்டுரு பாருங்க கைஸ். சரியா? யார் யாரெல்லாம் மாற்றவி லைவ் பார்ப்பீங்களோ உங்கள் கமெண்ட்டில் ரெட் கலர் ஹார்ட்டை தெறிக்க விட்டுருங்க. மாற்றவி லைவ் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாற்றவி ப்ரோவோட லைவ்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் மாற்றவி லைவை ஒரு நாள் கூட விட்டதில்லை. நான் மாற்றவி ப்ரோவோட சப்ஸ்கிரைபர். இத்தனைக்கும் நான் மாற்றவி ப்ரோவோட சப்ஸ்கிரைபர். யாருக்கெல்லாம் மாற்றவி ப்ரோவை பிடிக்குமோ கமெண்ட்டில் தெறிக்க விட்டுருங்க கைஸ். என் ஃப்ரெண்டு தான் வேறு ஃபோன் பண்ணிக்கிட்டே கிடக்குறான். உனக்கு என்ன வேலை கைஸ், அதை தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ வந்துட்டு என்னன்னா நான் பாதியாக விட்டு தான் எடுத்திருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அடிக்கடி ஸ்ட்ரக் ஆகும். அதெல்லாம் காட்டிக்கிட்டா நீங்கள் லைக் பண்ண மாட்டீங்க. ஆல்ரெடி லைக் பண்ண மாட்டீங்க. என் மனசு உடஞ்சி போயிட்டேன். ப்ளீஸ் கைஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இனிமேட்டு பெரிய பெரிய வீடியோவாக போடுவேன். அவ்வளோதான் சொல்லுவேன் கைஸ். நானும் வண்டி எடுத்துகிட்டு டர்ரு புருன்னு ஓட்டிகிட்ருக்கேன். நானும் வண்டி எடுத்துகிட்டு சும்மா டர்ரு புருன்னு ஓட்டிகிட்டே கிடக்குறேன். ஒரு இனிமே விட மாட்டான். நேராக கொண்டு போய் வண்டியை மூடிட்டேன். சரி நம்ம சிப்லைனில் பிடிச்சி போயிடலான்னு போனேன். பாருங்கள் அங்கே என்ன பெரிய சம்பவம் நடந்தது நீங்களே பாருங்கள் கைஸ். நானும் அவசரமாக சரிடா வீக்கில் போய் நம்ம வித்தையை காட்டிலான்டா நானும் குடுன்னு சிப்லைனில் போயிட்டுருந்தேன். உள்ளே போய் பார்த்தோன்னே தான் தெரியுது சரியான சம்பவத்தை. நீங்களே பாருங்கள். அதை எதுக்கு நான் வாயை திறந்து சொல்லிக்கிட்டு. பாருங்கள் நீங்களே என்ன நடந்ததுன்னு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட வீடியோ